ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான பகுதி என்னவென்று சொன்னால், நாம் தீமோத்தேயுக்கு தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். இன்று பாஸ்டர் வாசு அவர்கள் தான் அந்த செய்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் நேற்று சுகமில்லாமல் போனபடியினாலே அடியின் மேல் இந்த நாளிலே சீட்டு விழுந்தது. இல்லை என்று சொன்னால் பாஸ்டர் வாசு தான் இன்னைக்கு இதனோட வார்த்தையை கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் தொண்டை பிரச்சனைகள் உண்டு. எங்களுக்கு தயவாய் பொறுத்து கொள்ளும்படியாய் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் வருவதற்கு தடையாய் இருக்கிறதான ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலத்தை எதிர்நோக்கி நாம் காணப்படுகிறோம். கொடிய காலத்திற்குள்ளாய் நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். அந்த கொடிய காலத்திற்குள்ளாய் ஜனங்கள், அதாவது மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், 2ஆம் வசனத்தை வாசிக்கிறவர் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? மைக் எடுத்துக்கோ. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவராயும் துரோகிகளாகவும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராக இல்லாமல் சுகபோக பிரியரையும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். அருமையான தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது இந்த காரியங்களை எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம இதை சொன்னோன்னு சொன்னால் உடனே சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் சத்துருக்களெல்லாம் சிநேகிக்க சொன்னார, நீங்கள் விட்டு விலக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விகள் வரும். சத்துருக்கள் என்பவர்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், ஆனால் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். ஏன் விலகணும்? துன்மார்க்கனுடைய வழியில், பாவிகளுடைய வழியில். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது மனுஷர்கள் தற்பிரியர்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியான லாங்குவேஜில். தற்பிரியர்னா சுயநலம், எதுக்கெடுத்தாலும் சுயநலத்தோடு கூட இருப்பவர்கள். பணப்பிரியர், பணத்தை எப்பவுமே மையமாக வச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீம்புகாரர், சும்மா வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருப்பான். அகந்த, ஈகோ. தூஷிக்கிறவன், தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராவது மாதிரி இருக்காங்களா? தாய் தகப்பனை எதிர்த்து பேசுகிறவங்க, தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவங்க. அடுத்தது நன்றி அறியாதவர்கள். நீங்கள் நிறைய பார்க்கணும் உலகத்தில். பரிசுத்தம் இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள். அடுத்தது
சுவாப அன்பு இல்லாதவர்கள். இணங்காதவர்கள் என்ன அர்த்தம்? நம்மளோட கூட ஒத்துப்போகாதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், தேவையில்லாமல் நம்ம குறித்து அவதூறு செய்கிறவர்கள், முன்னால் ஒன்று பேசிட்டு பின்னால் ஒன்று பேசுகிற ஆட்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். இச்சை அடக்கம் சொன்னால் ஒரு ஆண் பெண்ணை பார்க்குறதோ பெண்ணை ஆணை பார்க்குறதோ மாத்திரமல்ல, தனக்கு தகாததை விரும்புகிறதும் எனக்கு தகுதி இல்லாததை விரும்புவதும் இச்சை. இன்றைக்கு இதை குறித்து தான் கொஞ்சம் அதிகமாக பேசலான்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எனக்கு தகுதி இல்லாத ஒரு சில காரியங்களை நான் அதிகமாய் நேசிப்பது, அதிகமாய் விரும்புவது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கரெக்டாக? எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்மளால் ஒரு ட்ரெஸ்ஸு எவ்வளோக்கு எடுக்கலாம்? 1000 ரூபாய். வேறு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பர்த்டேக்கோ கிறிஸ்மஸ்க்கோ 2000 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஒரு செருப்பு எவ்வளோக்கு எடுக்கலாம்? 500 ரூபாய். மேக்ஸிமம் போனால் ஒரு 1000 ரூபாய். நான் போட்டால் 2500 ரூபா செப்பல் தான் போடுவேன். நான் போட்டால் 5000 ரூபா ஷர்ட்டு தான் போடுவேன். இது இச்சை. இது என்னது? இச்சை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா, என்னுடைய தகுதிக்கு. இதே போல் அம்பானிகிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் 50,000 ரூபாய்க்கு போடுவார், ஏன்னா அவருக்கு தகுதி இருக்குது. என்னுடைய தகுதியை மீறி எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் என்ன பண்ணுறேன்? ஓவராக வைக்கிறேன். ஒரு நண்பரை ரொம்ப வருஷம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்டு கடையில் டீ குடிக்கும்போது பார்த்தேன். இன்னொரு தம்பியை கூட்டிகிட்டு போகும்போது அவன் உடனே கால் எடுத்து காமிச்சான். அந்த தம்பி, பாருடா நான் எப்படி இப்போ ஆயிட்டேன் பார்த்தியா, நான் 2500 ரூபா செப்பல் கிராக்ஸ் போட்டிருக்கேன். அவர் சம்பளம் வாங்குறது 20,000 ரூபா கூட இல்லை. நான் கிராக்ஸ் போட்டிருக்கேன் பாரு, கடவுள் என்னை உயர்த்தி இருக்கிறார். செப்பலை போடுறதுக்கு கடவுள் உயர்த்தி இருக்கிறாராம். இது இச்சை. அப்போ இச்சை உள்ளவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், இவர்களை எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டுமாம். இந்த உலகத்தில் கடிந்து கொள்ளுதலையும் தேவராஜ்யத்துக்குரியவைகளையும் நாம் போதிக்கும் பொழுது நாம் வேண்டாதவர்களாய் போய்விடுவோம். ஒருவேளை தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் கையில் ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்குது. 1,00,000 ரூபா ஸ்காலர்ஷிப் பணம் வந்துருச்சு. உங்களுக்கு செலவு பண்ணுவதற்கு முழு ரைட்ஸ் இருக்குது, அப்படி தானே? முழு ரைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்கு செலவிடப்பட போகிறீங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எதற்கு கொடுக்கப்பட்டது? உங்களுடைய படிப்புக்காக கிடைத்து தானே? உங்களை படிப்புக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்கான ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதை நம்ம லாவிஷாக செலவு பண்ணினா அது பாவமா இல்லையா? பாவம்தான். ஏன் சொல்கிறேன்னா, வளர்ந்து வர்ற பிள்ளைங்க ஞானமாக நீங்கள் என்ன பண்ணணும்? கையாள வேண்டும். நான் லாவிஷா, எனக்கு தேவையில்லாததை, எனக்கு இது தேவையில்லைன்னு தெரியும், ஆனால் நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். இவ்விதமாய் காரியங்கள் இச்சையாய் காணப்படுகிறது. இந்த இச்சை என்ன பண்ணணும்னு சொன்னால், ஸ்கூலில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரு ரப்பர், இன்னொரு பையன் நல்ல ரப்பர் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னால் அந்த ரப்பர் எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லி அடம் பிடிக்கும். ஏன்? இன்னொருத்தன் பக்கத்தில் வச்சிருக்கதை பார்த்து ஆசை வந்துடுது. எப்படி இச்சை தொட்டுது பாருங்க, இச்சை எப்படி தொத்துது. அப்போ இவ்விதமானவர்களை விட்டு விலகலன்னு சொன்னா நாமும் அதற்கு நேராய் போய்விடுவோம். நான் என்னுடைய வாலிப நாட்களில் நல்ல ஷர்ட் எடுப்பேன். ஜான் மில்லர்
அப்போது நல்ல ஃபேமஸ் ஷர்ட்டு. ஒரு ஷர்ட் வந்து மற்ற ஷர்ட்லாம் 150 ரூபா இருக்கும், இது 500 ரூபா இருக்கும். பேண்ட் மற்ற பேண்ட்லாம் 250 ரூபா இருக்கும், இது 750 ரூபா இருக்கும். அதை போட்டால் தான் எனக்கு வந்து என்ன இருக்குன்னுச்சுன்னா, என்னமோ நம்ம பெரிய பரம்பரையில் பிறந்த மாதிரி ஒரு காரியம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் கொஞ்ச நாட்கள் பின்பு நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்த பின்பு, என் கையில் பணம் வர ஆரம்பித்த பின்பு தான் தெரியும், எது இருந்தாலும் போட்டாலும் சரிதான். மற்றவர்களை பார்த்து நம்முடைய ஸ்டாண்டர்டை நம்ம செட் பண்ணுகிறோம். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நிறைய நேரங்களில் நம்ம ஸ்டாண்டர்ட் ராங்காக போகிறதுக்கு காரணம் அநேகருடைய பார்த்து நம் இச்சையில் விழுவதினால். அவங்க ஐஃபோன் வச்சுருக்கிறாங்க, அதனால் எனக்கும் ஐஃபோன் வேணும். ஐஃபோன் வாங்கி நீ என்ன பண்ண போகிற? ஃபோன் பேச போகிற, ஃபோட்டோ எடுக்க போகிற. ஒருவேளை நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்து ஒரு கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்காக, கான்டெஸ்ட்டில் இது பண்ணுறதுக்காக நீ ஐஃபோன் வாங்கி நீ யூஸ் பண்ணனா பிரச்சனை இல்லை. இல்லை உங்கள் வீட்டில் அந்த ஐஃபோனை கொடுப்பதற்கான தகுதி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த விதமான தகுதியும் கிடையாது. தகுதி என்று சொன்னால் உழைப்புக்கேற்ற செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னால், உன் பெற்றோரை வற்புறுத்தி உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியவர்களை காட்டிலும் அநியாயமாய் பொய்ய சொல்லி வாங்கி அதை நீ வச்சு அனுபவிப்பது இச்சையாக மாறிவிடுகிறது. நிறைய நேரங்களில் பாருங்கள், பக்கத்து ஃப்ரெண்டு வச்சுருக்கிற ஃபோன் எனக்கு வேணும், இன்னொரு ஃப்ரெண்டு வச்சுருக்கிற ஃபோன் எனக்கு வேணும். இப்படிப்பட்டதான இச்சைகள் நிறைந்த உலகத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை உள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். இது யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, சொல்லிக் கொடுத்தாலும் அதை கேட்பதும் இல்லை. என்று சொன்னால் இவைகள் நம்மை சரியான ஆலோசனையிலிருந்து வழுகி போகச் செய்கிறவைகளாய் காணப்படுகிறது. அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. ஒருவேளை தீமோத்தேயு இந்த நாட்களில் பவுல் இருந்திருப்பார்னு சொன்னால் அவர் எழுதியிருப்பார், உன் கையில் என்ன வேண்டாம்? ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம், டேப்லெட் வேண்டாம், டிவி வேண்டாம், இதெல்லாம் என்ன ஆயிருக்கும், உன்னை இச்சைக்கு நேரம் நடத்திருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பார். யோசித்து பாருங்க. ரெண்டாவது சொல்றார், விட்டு விலக வேண்டிய காரியங்களை சொல்லிட்டு அதோடு விட்டு விடவில்லை, நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். 14ஆம் வசனம் பாருங்க, நீ கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயித்தவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டவைகளை நிலைத்திருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். கற்றுக்கொண்டவைகளை நாம் நிலைத்திருக்கிறோமா? இன்னைக்கு வாங்கிட்டு காதில் விட்டுட்டு அடுத்த நாள் போயிடுறோம். இன்னைக்கு கற்றுக்கொள்வதற்கு அநேக வாய்ப்புகள். நேற்று ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, ஐயா நம்ம மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக வந்த கான்டாக்ட். அதில் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எதுக்குமா ஜெபிக்கணும்? கடன் வாங்கிட்டேன். கடன் ஆண்டவரை கேட்டால் வாங்கினேன். இல்லை புருஷனை கேட்டு வாங்கினியா? புருஷனுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிற? புருஷன் தரமாட்டேங்கிற, அவர் எப்படி தருவார்? ஐயா நான் எல்லா ஜெபத்துக்கும் ஓடிடுவேன். எங்கே ஓடிடுவேன்? எங்கே பிரசங்கம் நடந்தாலும் அங்கே ஓடிடுவேன். ஐயா எந்த யூடியூப் சேனல் எல்லா மெசேஜும் கேட்பேன். அப்போ நீ வேலை செய்யலை, கரெக்டா? நீ வேலை செய்யலை. வேலை செஞ்சால் எல்லா மெசேஜும் கேட்கறதுக்கு டைம் இருக்குமா? கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திராமல் இருப்பதினால். நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? பெத்தேல் சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே சொல்லப்படுகிறவர்களில் நீங்கள் கற்றுக்கொண்டவர்களில் நிலைத்து இருக்கணும் சொன்னேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருப்பதில்லை. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே மெசேஜ் கிடச்சிடாதா, இங்கே மெசேஜ் கிடச்சிடாதா, அவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, இவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அதில் நிலைத்து இருக்கணும். இன்னைக்கு
வேத புரட்டர்கள் மூலமாய் வருகிற செய்திகள் உலகத்துக்குள்ளாய் யூடியூப்ல நிறைய இருக்குது. அதை இனங்கண்டு உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? கிறிஸ்டியன் ஆக்டிங்கிறான், கிறிஸ்டியன் ரோஸ்டிங்கிறான். எல்லா ஊழியக்காரங்களையும் என்ன பண்றான்? குறை சொல்லி கொண்டு இருக்கிறான். நல்ல ஊழியக்காரர் யாரும் சொல்லாத சொல்ல மாட்டேங்கான். அது கேட்க 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 என்ன ஆகும்? சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தோணும். பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள். அப்போ நான் கற்றுக்கொண்டவர்களை நிலைத்திருக்கணும்னு சொன்னால், வேதம் எனக்கு கற்று என்ன கொடுக்கிறதோ, நான் சொல்றதில்லை, வேதம் வகைகளை கற்றுக் கொடுக்கிறதோ, ஆர்கனைசேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் அல்ல. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் இருக்கும், அதல்ல. வேதத்தின்படியாய் நான் கற்றுக்கொண்டவர்களிலே நிச்சயித்திருக்கிறேனா? ஏன்னு சொன்னா, இதை நமக்கு தெரியாததுனால தான் இன்னும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது ஏன்னு சொன்னா, 16 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வேதத்தை புறம்பாய் வைத்து விடுகிறோம். அவசரத்துக்கு வேதத்தை வாசிச்சுட்டு போறோம். ஆனா தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தேவ ராஜ்யத்திற்கு தகுதி ஆகணும்னு சொன்னா ஒரு சில காரியங்களை விட்டு விலகணும். நீ கற்றுக்கொண்டவைகளிலே நிச்சயமா இருக்கணும். ஏனென்று சொன்னா, நீ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது என்பதை நீ நம்பணும். நீங்க நிறைய பேர் வேதத்தை சேலஞ்ச் பண்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆதியாகமெல்லாம் சும்மா எழுதப்பட்ட புனைக்கதை என்று சொல்லுகிற ஆட்கள் உண்டு. பெரிய பெரிய ரெவரன்ஸ், சிஎஸ்ஐல ரெவரண்டா இருக்கிறவங்க, பேரோட சொல்ல முடியும் ஞால. ஏன் பெந்தேகோஸ்தேல லெனின்னு சொல்லிடுற ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு? வேதம் பொய்ன்னு சொல்லிட்டு முஸ்லிம் மதத்தை தழுவி கூட்டமாக போயிட்டாரு. வேதத்தை விளக்கமாய் போதித்த ஒரு போதகர் என்ன சொன்னா, தேவனால் அருளப்பட்டது என்பதை அவர்கள் நம்ப மறுத்ததினால் எங்க கொஞ்சம் பெசகனேனா ஈஸியாக வழி விலகிறோம். இப்படி நாம் தேரும் பொழுது மாத்திரம்தான் நாம் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற முடியும். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லும்படியாக விரும்புகிறேன். சில காரியங்களை விட்டு விலகணும்னு சொன்னால் விலகிடணும். சில நண்பர்களை விட்டு விலகணும்னு சொன்னால் விலகிடணும். ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபெல்லோஷிப்பா, நீ ஃபெல்லோஷிப் எங்கே வைக்கிறையோ அங்கே தான் உன்னுடைய காலு போகும். ஃப்ரெண்ட்ஷிப் என்பது வேறு, ஃபெல்லோஷிப் என்பது வேறு. தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதை தவிர்த்து உன்னுடைய ஃபெல்லோஷிப்பு மாறுச்சுன்னு சொன்னால் நீ பேக் ஸ்லைடிங்கில் நின்றுக்கிட்டு இருக்கன்னு ஒரு சொல்லி அர்த்தம். யோசிச்சு பார்ப்போமா, இந்த கால வேளையில் என்னுடைய ஃபெல்லோஷிப் யாரோடு கூட இருக்கிறது? இங்கே இருக்கிற ஃபெல்லோஷிப்பெல்லாம் எடுத்து போக சொல்கிறாரு. எல்லாரையும் விட்டு விலகு. இவ்விதமானவர்களுடைய நண்பர்களுடைய ஃபெல்லோஷிப்பை விட்டு விலகு. இந்த கால வேளையில் தேவ வார்த்தையை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதற்கு தயாராக இருக்கிறோமா? நிறைய நேரங்களில் ரொம்ப கஷ்டம். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, ரிலேஷன்ஷிப்பை, ஃபெல்லோஷிப்பை விட்டு விலகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் யாரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட காணப்படுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் இல்லாதபடி உலகத்தோடு கூட காணப்படும் சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கொடிய நாட்கள் வரும் பொழுது நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இந்த கால வேளையில் இதை கேட்கிறத தேவ ஜனமே, வேத வாக்கியம்
யாரினால் அருளப்பட்டது என்பதை அறிந்தோமானால் நம்ம பேக் ஸ்லைட் ஆக மாட்டோம். இதில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் பேக் ஸ்லைட் ஆகிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? சத்ருவுக்களை சிநேகிக்கிற ஆண்டவரே, அதே சமயத்தில் என்னுடைய ஃபெல்லோஷிப் இப்படிப்பட்டவங்களோடு கூட இருக்காது ஆண்டவரே. பாப்போமா? ஒரு விசனமை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னுடைய ஃபெலோஷிப் யாரோடு கூட இருக்கிறது? நான் விட்டு விலக வேண்டிய காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதா? எதை விட்டு நான் விலக வேண்டும்? ஒரு தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். அவர் கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தட்டும். நல்ல பிதாவே, அருமையான இந்த கால விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடத்தக்கதாய், விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபையினோடு கூட இருக்கட்டும். வந்த ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு உடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் திரும்ப உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென்.